இதுல வெற்றி பெற்று விட்டால் எல்லாத்துலயுமே வெற்றி பெற்றுருவான். இதுல தோத்துட்டோம் அப்படின்னா எதுலையுமே வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை என்பது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் போது கூட இதா ஜா அஹதஹுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மௌத் வந்து விட்டால் அந்த மனிதன் சொல்வான், ரப்பி, என் ரட்சகா, இர்ஜிஊன், என்னை நீ அனுப்பிவிடப்பா, திருப்பி அனுப்பிவிடு. லஅல்லி அஅமலு ஸாலிஹன், நல்ல அமல்கள் நல்ல செய்து, ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்த எல்லா நல்ல காரியங்களையும் நான் செய்துவிட்டு வருகிறேன் அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படியா இருந்தாலும் மரணத்தை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும், அவன் அல்லாஹ்விடத்தில் போய்தான் ஆக வேண்டும் என்பது தெரிகிறது. ஆனால் மனிதன் அதை மறந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பாவங்கள் செய்யும் போது, வட்டிகள் வாங்கும் போது, இன்னும் பிற பாவங்கள் செய்யும் போது அந்த மரணத்துடைய சிந்தனை நம்மள்கிட்ட இல்லை. எப்படியா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் போய் தானே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லை தானே நம்மளுக்கு. அந்த நினைப்பு இருந்தால் நம்ம எல்லாம் வட்டி வாங்குவோமா? யாரை பத்தி புறம் பேசுவோமா? தொழுகாம இருந்துருவோமா? ஜக்காத்து கொடுக்காம இருந்துருவோமா? எல்லா தகுதி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாம இருந்துருவோமா? இன்னும் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறதே, அதையெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்துருவோமா? எப்படியா இருந்தாலும் நம்ம போய் அங்க போக வேண்டியது தானே, அந்த ரூஹ நம்ம விட்டு எடுக்கப்பட போவது தானே. ஒரு கற்பனை நீ நினைச்சு பாருங்களேன். இப்போ என்ன செஞ்சாலும், எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாம், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்கல் மௌத் வந்து நிற்பாங்க. என்ன, உங்க ரூஹ் எடுக்கணும் சொன்னதுதான் தாம்பரம் ஓங்கி ஒரு அறவாங்க, 2 கண்ணும் வெளியே வந்துடும். 2 கண்ணும் வெளியே வந்துடும். என்னடா இது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்கள் எவ்வளவு பெரிய சக்தி உடையவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெறும் பொழுது மலக்குமார்களுடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தியை அவன் அடைகிறான். அதிலேயும் நபிமார்கள் உயர்ந்த அந்தஸ்தினுடையவர்கள், மலக்குமார்களை விட சிறந்தவர்கள். சரி, அதை பத்தி நம்ம பேச முடியாது, டைம் இல்லை. அப்போ அல்லாஹ்ட்ட போறாங்க, யாரெல்லாம் என்ன, யாரை போய் மௌத்தையே விரும்பாத ஒரு மனிதனிடத்திலேயா என்னை அனுப்பினா என்று கேட்கிறார்கள் மலக்கல் மௌத், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா கண்ணை ஒட்டி வச்சுட்டு சொன்னா, போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேளுங்க, ஒரு ஆட்டை பிடிச்சு அந்த ஆட்டுல கையை வைக்க சொல்லுங்க, அந்த கையில எத்தனை முடிகள் வருகிறதோ ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் வாழலாம் என்று சொல்லுங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. நேரம் மலக்கல் மௌத் வந்தாங்க, அது மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன், அப்பவும் நீ மௌத்தா தான் போறேன்டா. யார் மௌத்தாக்க போற? நான் தான் வரணும், வேற யார் வர போறா? ரூஹ எடுக்கிற பொறுப்பு என் கீழே தான் எல்லாம் வச்சிருக்கிறான், இப்ப நான் தான் வரணும். அப்படி என்றால் நீ இப்பவே எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை நாம் அடையத்தான் போகிறோம், மலக்கல் மௌத்தை பார்க்கத்தான் போகிறோம். அது 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதனுடைய செய்திகளை நம்ம பார்த்தோம். மரணத்தை தவிர்த்து, மரணம் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அதை சிந்தித்து பார்த்தால் புரிந்துவிடும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. தவறின் பக்கம் நாம் போகிறோமே, அந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அவன் தவறுகளின் பக்கம் போக மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா ஃபீமா தரக்து
விட்டு விட்டு வந்த எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன் அப்பா, என்னை திருப்பி அனுப்பிவிடும் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், கல்லா, அதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு, அதெல்லாம் கூடாது. என்ன வாயை மூடுக்கிறான்ல, வாய் பேசாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவனுடைய சும்மா வெத்து பேச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமின் வராயிஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், நாளை மறுமை நாளை எழுப்பப்படும் வரை அவன் ஒரு உலகத்தில் பர்ஸஹ் என்ற அந்த கபருடைய வாழ்க்கையில் அவன் இருப்பான். ஒரு திரையிடப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது என்று நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார் என்று சொன்னா, மறுமை நாளுக்கும் இந்த நாளை இந்த உலகத்திற்கும் நடுவுல ஒரு வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, அது ரொம்ப அது விசித்திரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யாரும் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. எல்லாரும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் அத்தனை படைப்புகளும் இந்த கபரை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. அது கபருடைய வாழ்க்கை, அது விசாலமானது தாய்மார்கள். கபருடைய வாழ்க்கை அது விசாலமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வ யுதில்லுல்லாஹு ஸாலிமீன வ யஃஅலுல்லாஹு மா யஷா. யார் உறுதியான சொல்லை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலும் உறுதியாக்கி வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த உறுதியான சொல்லியது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த கலிமாவை நாம் உள்ளத்தால் ஏற்று நாவால் மொழிந்து அது வாழ்க்கையில் எவன் கொண்டு வருவானோ அவன்தான் யுஸப்பித்து, அவனைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவனை உறுதிப்பட வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, வயுலிதுல்லாஹு ஸாலிமீன், அநியாயம் செய்தவர்களை, இந்த கலிமாவை யார் மறுத்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டு விடுவான். பாவத்திலே அவனை அப்படியே விட்டு விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு உறுதியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த கலிமாவுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வாழ்க்கை. இந்த ஆயத்துடைய பின்னணியில சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லுவாங்க. ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை கொண்டு போனாங்க கபர்ஸ்தானுக்கு. அங்க குழி வெட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குழி வெட்டுறது லேட் ஆகணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உட்கார வச்சு சஹாபாக்களுக்கு இந்த ரூஹ் பிரியக்கூடிய அந்த விதத்தை சொல்லி காட்டுறாங்க. ரூஹ் பிரியக்கூடிய அந்த விதத்தை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தோம் தெரியுமா? ஏனென்றால் அதாவது ஒரு பறவை தலையில் ஒரு பறவை அமர்ந்திருந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. எங்கள் தலையில ஒரு பறவை இருந்தால் கூட அது ஒரு பறவை இருக்கிறது என்பது கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் மெய்மறந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை நாங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல விவரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரூஹ், நல்லடியார்களுடைய ரூஹ் எப்படி வாங்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அழகான சூரியனை விட பிரகாசமான மலக்குமார்கள் வருவார்கள். ஒரு கூட்டம் வரும். அங்க அவர் அந்த பக்கத்தில் வந்து நிற்பார்கள். அவருடைய முகங்கள் சூரியனை போன்று வெண்மையை முகம் இருக்கும். சொர்க்கத்துடைய கவசங்கள் கொண்டு வருவார்கள். சொர்க்கத்துடைய வாசன திரவியங்கள் கொண்டு வருவார்கள். நறுமணத்திடம் அவர்கள் வருவார்கள்.
வந்து அந்த அப்படியே ஒரு ஒரு ஜமாத் அப்படியே வந்து ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு மலக்குமார்களுடைய எல்லாம் அப்படியே வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க, சூரியனை போன்று அப்படியே மின்னி கொண்டு இருப்பார்கள். அப்ப மலக்கல் மௌத்து ரூஹ வாங்கக்கூடிய மலக்கு வருவாங்க. அவங்க வந்து பக்கத்துல வந்து நின்று சொல்லுவாங்க, பக்கத்துல வந்து சொல்லுவாங்க, யா அய்யத்துன் நஃப்ஸு த்வையிபா, ஓ பரிசுத்தமான ஆவியே, இஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளியேறு என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த ரூஹ் அப்படியே வெளியேறும். எப்படி தெரியுமா? தசீரு கமா தசீல் கத்ரத மின் ஃபி சபாயி, தண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எப்படி நாம் எடுப்போம்? ஒரு தண்ணீர், மிகப்பெரிய தண்ணீர் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் இருக்குது, அதுல ஒரு சொட்டு தண்ணீரை நம்ம ஒரு விரலை முக்கி எடுத்தா எப்படி ஒரு சொட்டு வருமா? அது தண்ணிக்கு வலிக்குமா? அந்த மாதிரி இலகுவான முறையில் அவனுடைய ரூஹ் பிரிந்து வெளியே வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்கணும் தாய்மார்களே. இது முக்கியமான காலகட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை மலக்குமார்கள் ஒவ்வொரு வானத்திற்கு கொண்டு போகும்போதெல்லாம் யார் என்று உனது மனமான கஸ்தூரி வாடையை, கஸ்தூரி விட அது அருமையான நறுமணத்தோடு வந்து கொண்டு இருக்கிறது, யாருடைய என்று கேட்கும்போது இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வருவார்கள். அது அப்படியே அந்த ரூஹ் நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போயிட்டு அது அல்லாஹுக்கு சஜ்ஜா செய்து விட்டு அல்லாஹ் சொல்லுவானா, நீ திரும்பி இந்த உலகத்திற்கு போ என்று, அதாவது திரும்பி அந்த பூமிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லும்போது பூமிக்கு அந்த வரும், அந்த ரூஹ் அப்படியே திரும்பி வரும். இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில சொல்றேன். அதே மாதிரி ஒரு காஃபிரான ஒரு மனிதன், பாவியான ஒரு மனிதனுடைய ரூஹை வாங்கும் போது அந்த மலக்குமார்கள் மிகவும், அதாவது கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். அவருடைய கண்கள் சிவந்து போயிருக்கும். மலக்குமார்களுடைய வருகை எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். எல்லாரும் பக்கத்தில் இருந்து அழுது கொண்டு இருப்பார்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருப்பார்கள். ஆனால் அவன் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மலக்குமார்களை மட்டும் பார்ப்பான். நீங்களே இந்த வீட்டை எல்லாரும் வெளியே போயிட்டு இருட்டுல யாருமே இல்லாம மை இருட்டு 12 மணிக்கு யாருமே இல்லாத ஒரு நேரத்துல வீட்டெல்லாம் அடைச்சி இருக்குது. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து கண்ணகரீண்டு சிகப்பு கண்கள் மட்டும் தெரியக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து நின்றார்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இருப்பா. அவருடைய ரூஹை அடித்து 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 வெளியாக்கப்படும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு அது நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும். அது மிகப்பெரிய, அதாவது கெட்ட வாடை அடித்துக் கொண்டு இருக்கும் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வானத்துக்கு வானம் திறக்கப்படாது என்று சொல்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப திரும்ப அந்த பூமிக்குள்ள வந்துடும், அதாவது கபருக்குள்ள வந்துடும். இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாசகத்தை சொல்றாங்க. இந்த 2 நடிகார்கள், ஒன்று நல்லடியார்கள், ஒன்று கெட்டடியார்கள், இவங்க 2 பேருக்கு கேள்வி கணக்கு இருக்குது. இந்த கேள்வி கணக்கு என்பது இந்த இதுலதான் நிறைய பேர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடிபட்டு போறது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கபூர்ல போயிட்டு நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்பது. நான் புதுக்கோட்டையில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான், அஜர்த்து என்ன இந்த கபூர்ல வந்து கேள்விகளுக்கு கேட்கப்படுதுன்னு சொன்னாங்களே, சரிப்பா, அப்போ வந்து அங்க 2 மலக்குமார் வருவாங்களா, யாரு? முன்கர் ஒரு நக்கீர், முன்கர் ஒரு நக்கீர். அவங்க பேர் முன்கர் நக்கீர் இருப்பா. சரி, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அஜர்த்துன்னு கேட்டான். சின்னடா இது, ஏன்டா இங்கிலீஷ் தெரியுமா அஜர்த்து? எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், அதனால அங்க தெரியுமா, அங்க அவங்க மலக்குக்கு தெரியுமான்னு கேட்டான். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க.
மார்க்கத்துடைய அறியாமை எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு என்றுதான் சொல்கிறோம். இந்த உலகத்துடைய எல்லா கல்விகளையும் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் மார்க்கத்துடைய கல்வி, இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாளைக்கு பிரிந்து போகிறோம். அந்த பிரிவு எப்படி இருக்கும்? அந்த கபரில் வைக்கப்படும் போது நம்மள்கிட்ட கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு எப்படி இருக்கும்? எந்த பாஷைகள் கேட்பார்கள்? ஏதாவது நமக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடியவர் யாருக்காவது அந்த எந்த பாஷைகளை கேட்பார்கள் என்று தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலே எல்லாருமே அரபி மொழி தாங்க. எல்லாருமே அரபி மொழி தாங்க. வேற எந்த மொழியிலும் பேச வைக்கும். ரசூலுல்லாஹி எப்படி இல்லாமல் இருந்து உண்டாக்கக்கூடிய இறைவனுக்கு ஏன் உன் நாவில் அரபி மொழியை வர வைக்க முடியாது? கண்டிப்பாக வர வைக்க முடியும். அனைத்து மனிதர்களும் அவன் காஃபிராக இருக்கட்டும், எந்த மொழியில் பேச மொழிகள் எல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான். நீண்ட வாக்குவாதம் எல்லாம் நம்ம பள்ளியாசில் நடந்திருக்கிறது. என்ன இந்த கபருளை மௌத்து வந்து விட்டாலே மௌத்துக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் எந்த மொழியில் இருந்தாலும் சரிதான், அவன் பேசக்கூடிய மொழி அரபி மொழியை தவிர வேற எந்த மொழியும் இருக்க முடியாது. எந்த மொழி எல்லாருக்குமா அந்த மொழியை அல்லாஹ் அந்த அந்த நாம வர வைப்பான். அல்லாஹ்னால் வர முடியாதா? குன் ஃபயகுன், அவன் நாடி விட்டால் குன் ஆகு என்று சொன்னால் அதை நாடிவிடும். இஃபஅலுல்லாஹு மா யஷா, அவன் நாடியதை செய்யக்கூடியவன், அவனால் உண்டாக்க முடியும். அப்ப அந்த நாவல அரபி மொழியைத்தான் அங்கு வர வைக்க முடியும். அல்லாஹ் தஆலா வர வைப்பான். அரபி மொழியில கேள்வி ஏற்கப்படும்பா அப்படின்னு சொன்னாலும் வாய் முடிக்கிட்டான். எத்தனை பேர்கள் இன்னைக்கு அரபி படிக்க தெரியாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும்? எத்தனை பேர்களுக்கு எத்தனை ஹதீஸ்களை படிக்க தெரியும் அரபியில? சும்மா தமிழ்ல உட்கார்ந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வந்து அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் நிறைய கேள்வி கதைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அரபி மொழி என்பது அதுவும் மிகப்பெரிய கடல். அது தாய்மார்களே, சாதாரணமானது அல்ல அரபி மொழி என்பது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் மாறக்கூடியது. வாவ் இல்லாத இடத்தில் வாவை வைத்தால் அங்கு அர்த்தம் மாறிவிடும். வாவ் இருக்கக்கூடிய இடத்தில் வாவை எடுத்து விட்டால் அங்கு அர்த்தம் மாறி போய்விடும். ஒரு சின்ன புள்ளியிலும் அர்த்தம் மாறக்கூடிய ஒரு வார்த்தை அது. நிறைய பேர்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த மொழியை நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமே. எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? அது நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. சரி, ஹை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சொல்றாங்க, கபருல கொண்டு போய் வச்ச உடனே அங்க 2 மலக்குமார்கள் வருவாங்க. முன்கர் நக்கீர்னு சொல்லிட்டு ஒரு மலக்கு வருவாங்க. மலக்கள் வந்து ஒரு மனிதனிடத்துல 3 கேள்விதான் கேட்பாங்க. 3 கேள்விகள் தான் கேட்கப்படும். சில ஹதீஸ்கள்ல 4 என்று வருகிறது. அது என்ன கேள்வி? எல்லாருக்கும் தெரியும். மன் ரப்புக ஃபயகூலானி லஹு மன் ரப்புக, அந்த மனிதன் சொல்வான் ஃபயகூலு ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவான். ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று சொல்வான். கேட்பார்கள். ஃபயகூலு தீனி அல் இஸ்லாமு, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவான். ஃபயகூலானி லஹு மா ஹாதர் ரஜுலுல் லதி பஅத ஃபீக்கும், உன் மீது அனுப்பப்பட்ட இந்த மனிதனை பற்றி என்ன சொல்கிறாய்? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்படும். தாய்மார்களே, இது ரொம்ப முக்கியமானது. அப்ப அவர் சொல்வார், ஃபயகூலு ஹுவ ரசூலுல்லாஹ், இவர்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவார். அப்ப திரும்ப அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், ஃபயகூலானி லஹு வமா இல்முக, அவருடைய கல்வி என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், கரஅத்து கிதாப் அல்லாஹ் வ ஆமன்து பிஹி வ ஸத்தக்த, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து இருக்கிறேன், அதான் என்னுடைய கல்வி, அதுதான் என்னுடைய கல்வி, அதுதான் என்னுடைய இல்மு, அதுதான் என்னுடைய அறிவு, அதை நான் கொண்டு ஈமான் கொண்டேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன். எத்தனை பேர்களுக்கு நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். தாய்மார்களே, யாருக்காவது எல்லாரும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் 100% இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல விட முடியுமா? இந்த 4வது கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியுமா? எத்தனை பேர்கள் கையை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும்? குர்ஆனை எத்தனை பேர் படித்து இருக்கிறோம்? அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு தமிழில படிச்சு ஏடாகுடமாக விளங்கி என்னென்னமோ பேசுறாங்க.
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னடா சொல்றான் அப்படின்னு. அதாவது அந்த போக்குகளை புரிவதில்லை. குர்ஆனுக்கு என்னமோ அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சுக்கிறான், ஹதீஸ்க்கு அவன் இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சுக்கிறான். எப்பொழுது குழப்பங்கள் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது குர்ஆன் அந்த ஹதீஸுக்கு அற்புதமா விளக்கம் போடுவாங்க. அதாவது எல்லா இன மக்களையும் கொண்டு போய் கபர்ல வைக்கப்படும். எல்லா இன மக்களையும் கபர்ல கொண்டு வைக்கும். அதாவது நாத்திகன், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னவனே கபர்ல கொண்டு போய் வைக்கப்படும். அதே மாதிரி யூதர்களையும் கபர்ல கொண்டு போய் வைக்கப்படும், கிறிஸ்தவனையும் கபர்ல கொண்டு போய் வைக்கப்படும், முஸ்லிமையும் கபர்ல கொண்டு போய் வைக்கப்படும். இப்படி எல்லா இன மக்களையும் கொண்டு போய் அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனை கபர்ல கொண்டு, காஃபிரையும் கொண்டு போய் வைக்கப்படும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவனை கொண்டு போய் வைக்கப்படும். இவங்க இடத்துல எல்லாம் எப்படி அல்லாஹ் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க? எல்லார்ட்டையும் முதல் கேள்வி என்ன? உன் ரப் மண் ரப்புக்கு உன்னோட ரப்பு யாருன்னு கேட்பாங்க. அப்ப நாத்திகன், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவன், கடவுள் இல்லை என்று சொல்லவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கடவுள் இல்லை என்று சொல்ல இந்த கேள்வி பதில் எப்படி சொல்லுவான்? அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவன் அவனும் இதுக்கு சொல்ல முடியாது. என்ன? மண் ரப்புக, யூதனும் சொல்லுவான், கிறிஸ்தவனும் சொல்லுவான், முஸ்லிமும் சொல்லுவான். யூதனும் சொல்லுவான் எனக்கு ரப்பு அல்லாஹுதான் என்று, கிறிஸ்தவனும் சொல்லுவான் எனக்கு ரப்பு அல்லாஹுதான் என்று, முஸ்லிமும் சொல்லுவான் எனக்கு ரப்பு அல்லாஹுதான் என்று. ஏன்னா 3 பேர்களும் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள், 3 பேர்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்களும் இப்போதும் சரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்தவர்கள் இப்பொழுதும் சரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், முஸ்லிமும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் இஸ்லாத்தை விட்டு தூரமானார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்க ஈமான் கொள்ளல, அவ்வளவுதான். அவங்களை ஏத்துக்கிறல, அதனால அவங்க இஸ்லாம் அல்ல. அப்ப இந்த 3 இனத்தவர்களும் இஸ்லாமியன், யூதன், கிறிஸ்தவன் அந்த மண் ரப்புக என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி விடுவார். அல்லாஹ் என்று பதில் சொல்லி விடுவார். 2வது கேள்வி ஒமா தீனுக்கவுடைய மார்க்கம் என்ன என்று சொல்லும் போது இந்த இடத்துல கிறிஸ்தவனும் அடிபட்டு போயிருவான், யூதனும் அடிபட்டு போயிருவான். ஏன்னா அவர் 2 பேர் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளாததினால் இந்த கேள்விக்கு அவன் அடிபட்டு போயிருவான். அப்ப இந்த கேள்விக்கு யார் சொல்லுவா? பதில் சொல்வா? ஒமா தீனி, தீனி இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவன் முஸ்லிம் மட்டும்தான் சொல்லுவான். என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவான் முஸ்லிம் மட்டும்தான் சொல்லுவான். இப்போதான் இமாம்கள் சொல்றாங்க, இஸ்லாமியனிடத்தில் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கப்படும். என்ன கேள்வி தெரியுமா? அல்லது சில ரிவாயத்தின் பிரகாரம் 2 கேள்வி, இந்த ஹதீஸின் பிரகாரம் 2 கேள்வி, வேற ஹதீஸ்களில் வருது ஒரே ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி தெரியுமா? மா ஹாதர் ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக்கும், இதோ உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு இருக்கிறார் இந்த மனிதனை பற்றி என்ன சொல்வாய்? அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டப்படும். சொல்லுங்க பார்க்கலாம் தாய்மார்களே. இன்னைக்கு நாங்க தான் அப்படி வாழ்றோம், இப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மாறுதட்டி கொண்டு இருக்கிறார்களே நவீனங்களில். இன்னைக்கு எத்தனை தவறான ஹதீஸ்களை எப்படியெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காட்டி இந்த மனிதனை பத்தி நீ என்னப்பா சொல்ல போகிறான்னு கேட்பார்கள். இந்த ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னா மட்டும்தான் சொர்க்கவாசி, இல்லை என்று சொன்னால் நீ சொர்க்கவாசி அல்ல. இந்த ஒரு கேள்விக்கு தான் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உண்மையில் நேசம் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொண்டவர்கள், அவர்களை முழுமையாக பின்பற்றியவர்கள், நேசம் கொண்டவர்கள் நிச்சயம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே தீர்வார்கள். எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இந்த மனிதனுடைய விஷயத்தில் என்ன சொல்ல போகிறாய்? நல்லவர்கள் நல்லவடியார்களாக இருந்தால் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகளில் எடுத்து நடந்தவர்களாக இருந்தால் அந்த வார்த்தைக்கு ஹாதா ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவாங்க, ஹுவ ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா மாத்தி லா அதிரி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அதிரி என்றுதான் பாவி சொல்லுவாங்க. மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். நீ பாருங்க, இந்த கபூர்ல நல்லா தாய்மார்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நான் ஒரு வசியத்து மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித் தர்றேன். எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது தெரியுமா? கபரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கபருடைய இடத்துல போய் நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு
எத்தனை இடங்கள்ல தெரியுமா நவீனங்கள்ல வந்து கபூர்ல உட்காந்துக்கிட்டு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பயான் பண்ற இடமா அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் அடிப்படை கேட்டா சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த ஹதீஸு யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன, அந்த ஆயத்திற்கு இது அந்த ஆயத்திற்கு தோதுவாக இந்த ஹதீஸை போடுவாங்க, விளக்கமாக இந்த ஹதீஸை போடுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஹதீஸ் எப்ப சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல வச்சுக்கிட்டு பயான் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லல. எப்ப சொன்னாங்க அதை புரியணுமா இல்லையா? எப்ப சொன்னாங்கன்னு சொன்னா, அங்க கபூர் வெட்டப்படல, ஜனாசா வந்துருச்சு, கபூர் வெட்டப்படல. அப்ப வெட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வெட்டி முழுமைப்படவில்லை. அப்ப வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சும்மா இருந்தா உலக பேச்சு வந்துரு. இன்னைக்கு அப்படித்தானே, கபூர்ஸ்தான் நின்றுகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னடா அந்த வீட்டு எத்தனை ரூபாய்க்குடா போனுச்சு, இந்த வீடு எத்தனை ரூபாய்க்குடா போனுச்சு, அந்த மணக்கட்டு எத்தனை ரூபாய்க்கு போனுச்சு, என்னடா வெளிநாட்டுல இருந்து வந்து இருக்கிறீ, எப்படிடா வந்தா நல்லபடியா வந்தியா, என்ன சம்பளம் நல்லா தர்றாங்களா, இதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கபூருக்கு போனவர்களுக்கு என்ன செய்தோம்? இல்லையே. அட கபூர் வாச வீட்டுல வந்து இன்னைக்கு மையத்து விழுந்து இருக்கிறது, அதுக்கு என்ன செய்தோம்? இல்லையே. கேட்டா அதெல்லாம் மார்க்கம் இல்லை, நபி வழி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை பேர் அப்படியே எனக்கு வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போனா அப்படியே மனசு பதறும். எப்படி தெரியுமா இருக்கும்? சில இடங்கள்ல போனா இதெல்லாம் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாத ஒன்று விஷயம், அதனால நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். சும்மா உட்காந்து வெட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் உட்காந்துக்கிட்டு அந்த மையத்து பக்கத்துல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்புறம் முன்னாடி அவங்க கூடி உட்காந்தவங்கலாம் ஒருத்தவங்க பாவமா என்னமா செய்யறது, கைப்புள்ள இப்படி ஆகிப்போச்சு, அப்படி சின்ன புள்ள வாழ்க்கை என்ன, அப்படி இப்படி சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாவுக்கு தெரியாதுன்னா நீ சொல்லி என்ன ஆக போகுது? அங்க அல்லாவுடைய தக்தீர் நடந்ததை நீ எடுத்து சொல்வது என்ன பிரயோஜனம்? தாய்மார்களே, இன்னைக்கு மையத்து வீட்டுல நடக்கக்கூடிய தவறான விஷயங்கள், அந்த மையத்திற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யாரும் அந்த ஹதீஸை பின்பற்றது இல்லை. கேட்டால் நபி வழி இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், உங்களுடைய மையத்திற்கு காது கேட்கும் என்று சொல்லுகிறார்கள். காது கேட்கும், நன்றாக கேட்கும். வாய் பேச முடியும், அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை வாய் பேசலும் நினைக்கும், வாய்க்கு பூட்டு போடப்பட்டிருக்கும், மூச்சு இருக்காது, அவ்வளவுதான். காது நன்றாக கேட்கும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொல்வார்கள், அதாவது கபூர்ல இந்த கபூர் அடக்கம் பண்ணிட்டு நடந்து போகக்கூடிய செருப்புடைய கால் சப்தத்தை அந்த மையத்து கேட்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மையத்திற்கு காது கேட்கும் நன்றாக. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இவ்வளவு காலம் எனக்கு சொந்த பந்தமாக இருந்தாயே, மாமன் மச்சானாக இருந்தாயே, தாய் தகப்பனாக இருந்தாயே, மனைவியாக இருந்தாயே, கணவனாக இருந்தாயே, அடே அப்பா எனக்காண்டி ஒரு இஸ்திக்பார் செய்ய வேண்டாமா? எனக்காண்டி ஒரு பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? அதெல்லாம் நபி வழி இல்லை என்று ஒரு அபத்தமான விஷயத்தை இந்த சமூகம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ மாற்று இனத்தவனை கொண்டு போய் அடக்கம் செய்வதை போன்று அடக்கம் செய்துவிட்டு வருகிறோம். இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நான் சொல்றது பயங்கரமான வார்த்தை என்று நினைக்காதீர்கள். என்னுடைய மனசுல அப்படித்தான் தோணும் சில நேரங்கள்ல. என்னடா இப்படி இருக்கிறாங்களே, அதனுடைய நன்மைகள் என்ன? அது எவ்வளவு பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம் அது. அப்துல்லா, அதான் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க தெரியுமா தாய்மார்கள்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தர்றாங்க, என் மகனை பார்த்து கபருக்கு சக்கராத்தோட நிலையில் நிற்கிறாங்க. அப்ப அப்துல்லா, அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஆஸ் அவங்க கேட்கிறாங்க, என் தந்தை அவர்களை ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் எவ்வளவு பெரிய சஹாபி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, அப்பா நான் மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை, மரணத்தை பார்த்து நான் பயப்படவில்லை. அப்பொழுது என்ன, அந்த சக்கராத்துடைய வேதனையை பார்த்து நான் பயப்படுகிறேன். எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னுடைய தோல் புஜத்தில் வானமும் பூமியும் இடிந்து விடுவதை போன்று இருக்கிறதப்பா. ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்னை நுழைய சொல்வதை போன்று இருக்கிறதப்பா. அப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது சக்கராத்துடைய வேதனை. யாரு சொல்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு சஹாபி அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க,
அடே அப்பா, என் மகனே, அருமை மகனே, என்னை நீ குளிப்பாட்டி நீ டஃபன் செய்ய கஃனிட்டு என்னை கொண்டு போய் அடக்கம் செய்து உடனே வந்துடாதடா அப்பா, உடனே வந்துடாதே. ஒரு ஒட்டகத்தை அறுத்து அது பங்கிட்டும் கொடுக்கும் நேரம் வரை அங்கே இருந்து நில்லு, அங்கே நில்லு என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு என்ன அப்பா செய்யணும்? எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுடா, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடு. நீங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறோமே. அந்த ஜனாசாவை சுத்தி இருந்து கொண்டு சார்ந்த நல்ல காரியங்களை செய்யாமல், அவர்களுக்காக வேண்டி செய்யாமல் இஸ்திக்பாராட்சி செய்யணும். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு அல்லது அல்லாஹ் மக்ஃபிர் லஹா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கலாமே. நீ வெட்டி பேச்சு தானே பேசிக்கொண்டு இருக்கிறோம், வெட்டி பேச்சு தானே பேசுறோம் நம்ம. அது இல்லையே இன்னைக்கு மூத்தான வீடுகள்ல ஒரு பேச்சு கூட, அதாவது அவங்கள பத்தி இவங்க குழப்பம், இவங்க கொண்டு போய் உதவி செய்ய போற மாதிரி. அதாவது ரொம்ப பார்த்துக்கிருமா, உங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. இப்ப சில ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நடந்தா இல்லையா, அம்மா பட்டின ஊர்ல கல்யாணம் வச்சு 5 மாசம், வயிற்றுல 3 மாசம் அந்த பிள்ளைக்கு குழந்தை உண்டாயி 3 மாசம், கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா என்ன செய்ய முடியும்? தக்தீர் அவ்வளவுதான். அதை வருத்தம் இருக்கும், அதனால் அவனுக்கு தெரியும் அதனுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை. அதை அல்லாஹ் தஆலா அதை சுலபமாக்கி கொடுப்பான். நாம் அதை பற்றி பேசுவது என்ன தவறு, என்ன நடந்தோ ஏது நடந்தோ அப்படி என்று பேசுவது அது எவ்வளவு பெரிய தவறு. அந்த குடும்பம் அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அந்த பக்குவம் நம்மகிட்ட இல்லாம போய்விட்டது தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தர்றாங்க. அப்பா, என்னுடைய கபர்ல இருந்துகிட்டு எல்லாரும் போயிருவாங்க, அவங்கவுங்களுக்கு மிகப்பெரிய வேலைகள் இருக்கும், அவங்க எல்லாம் போயிற மாதிரி நீனும் போயிடாதப்பா, இருந்து எனக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்து விட்டு வா என்று சொல்லுகிறார்கள். இதையே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? இதா ஃபரிக மின் தஃப்னில் மையித்தி வகஃப அலைஹி. அடே அப்பா, நீங்கள் ஒரு மையத்தை நீங்கள் தஃபன் செய்து விட்டால் அப்படியே ஓடி போய் விடாதீர்கள், அங்கேயே நில்லுங்கள். வகஃப அலைஹி, அந்த கபர் கிட்டவே நில்லுங்கள், நின்று விட்டு சொல்லுங்கள். ஃபகால, சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். பயான் பண்ண சொல்லலாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அடியில் நின்று நீங்கள் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் சொல்றாங்க. தூக்கிக்கிட்டு போகும்போது ஷஹாதத் கலிமா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்பா, என்ன விளக்கம் கேட்டா நபிவழியில் இருந்ததா? யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா தான் இந்த ஆயத்திற்கு விளக்கம். அந்த ஆயத்தை, அந்த கலிமாவை சொல்லிக் கொண்டே நீங்கள் மையத்தை தூக்கி கொண்டு போங்க என்று நம்முடைய இமாம்கள் சொல்லி தந்தார்கள். ஏன் தெரியுமா? அவனுடைய காதில் அது விழும். அந்த கலிமாவை பற்றி கேள்வி கேட்கும் போது அந்த கலிமா உறுதியாக அவன் பதில் சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அவன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். அதனால தான் மையத்துடைய அந்த சக்கராத்துடைய நிலையிலேயோ அல்லது மையத்தான அந்த மையத்திற்கு பக்கத்தில் இருந்து கொண்டு கலிமாக்களை சொல்லுங்கள், ஷஹாதத்து கலிமாவை சொல்லுங்கள். ஏனென்றால் அவனுடைய காதில் விழுந்து கொண்டே இருக்கும். அந்த கலிமாக்களை சொல்ல 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 இமாம்கள் சொல்கிறார்கள், அதை கேள்விக்கு அது பதிலாக அமைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். என்று சொன்னா சும்மா ஒண்ணும் சொல்லலங்க நம்முடைய முன்னோர்கள், சும்மா ஒண்ணும் சொல்லல, ஏப்பச்சாப்பெல்லாம் சொல்லல. அந்த அந்த அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டே போங்கள் என்று சொல்கிறார்கள். அதை விட பெரிய கூத்து என்ன தெரியுமா? தாய்மார்களை உங்களுக்கு நான் வசியத்தாக நான் சொல்லி தருகிறேன். உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, கணவன்மார்கள்ட்ட நீங்க சொல்லி விடுங்கள். அதாவது இதெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடியதுதான். இதெல்லாம் என்ன அஜர்த்தி இப்படிலாம் சொல்ற அபச்சகம், நம்மளும் சீக்கிரம் மௌத்தா போகணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. யாராருக்கு என்னென்ன எந்த நேரத்துல மௌத்து அது அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சது. அது யாராலும் மாற்றவும் முடியாது, எழுதவும் முடியாது. என்ன தெரியுமா? நீங்கள் மரணமாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை அந்த ஊருடைய இமாம் தான் நடத்த வேண்டும் என்ற வசியத்தை செய்யுங்கள். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டாகி போய் கொண்டு அதனுடைய விபரீதம் தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனாசா என்பது அது ஒரு சொந்த குடும்பத்தினுடைய சொத்து அல்ல, ஊருடைய சொத்து. அது தெரியுமா உங்களுக்கு? யாரு உங்களுக்கு ஜனாசா இறந்துருச்சுன்னா மகனுக்கு வருத்தம் இருக்குன்னா அவ வீட்டு ஜனாசா தான், ஒரு வீட்டுடைய ஜனாசா தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஜனாசா பொறுப்புதாரி ஊர் மக்களே சார்ந்தது அது. அதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து கிஃபாயா,
ஜனாசா தொழுகை ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்ன? ஒரு ஆளு ஜனாசா தொழுகை தொழுதுட்டா ஊர்ல உள்ள அத்தனை பேருடைய குற்றங்களும் நீக்கப்படும். யாருமே ஜனாசா தொழுகலைன்னு சொன்னா ஊர் மக்கள் அத்தனை பேரும் குற்றவாளியாக ஆகுவார்கள். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஜனாசா என்பது ஒரு குடும்பத்திற்கு மட்டும் சொந்ததல்ல, ஊர் மக்களுக்கு சொந்தமானது. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு யார் தலைவன்? ஊருடைய இமாம் தான் தலைவர், அவர் தான் தொழுக வைக்கணும். ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது ரசூல் அல்லது சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் இருக்கும் போது, அதாவது பெத்த மகனோ அல்லது தகப்பனோ அல்லது கணவனோ போய் ரசூலுல்லாஹ் பின்னால நிக்க அல்லது அந்த சஹாபாக்கள் முன்னால போய் தொழுக வைத்தது ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? இன்னைக்கு பெத்த மகன் தொழுகுவது உரிமை என்று சொல்லி எங்க இருந்து எடுத்திருக்கிற இந்த நியாயத்தை ஏன் தெரியுமா? ஜனாசா தொழுகை என்பது அந்த மையத்திற்கு செய்யக்கூடிய துஆ. அதில் வரக்கூடிய அத்தனையும் அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அனைத்தும் அரபியிலே சொல்ல வேண்டும் என்றுதான் நாம் கட்டளையிடப்பட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே தெரியும், அல்ஹம்து சூராவையே ஒரு முழுமையாக ஓத தெரியாத ஒரு மகனை நான் யாரை குறை சொல்லல, தெரிஞ்சுக்கிறனும். தெரியலன்னு சொன்னா ஒதுங்கி போக வேண்டும், அதுதான் நியாயம். அது ஏனென்றால் அந்த மையத்துடைய கடைசி கட்டம் அவன் வாழ்வா சால்வா என்ற ஒரு நிலை இருக்கும், சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது அவனுக்காக வேண்டி மன்னிப்புக்கக்கூடிய தகுதியை நாம் இருக்க. வெறுமன கவலை இருந்தால் போதுமா? கவலை எல்லாருக்கும் தான் இருக்கு. ஒரு குடும்பத்துல மையத்துவ கவலை இருக்கத்தான் செய்யும். அதனால் அவன் தான் தகுதியானவன் என்று சொல்வது அது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. என்ன அர்த்தம்? அந்த ஊருடைய தலை இமாம் தொழுகை வைப்பதுதான் மிக சிறந்தது. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க தான் தொழுகை வச்சாங்க, வேற யாரும் தொழுகை வச்சது கிடையாது. அதே மாதிரி கபர் அடிக்கில் போய் நின்று கொண்டு அங்கே துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதுதான் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதான் ரொம்ப அற்புதமான வாசகம். வஸ்அலு லஹு தஸ்பீத, அவர் கேட்கக்கூடிய கேள்வியில் உறுதியாக நின்று அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். யாருக்கு தெரியுமா? ஃபஇன்னஹு அல்ஆன் யஸ்அலு, இப்பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுகிறார் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கேள்வி கேட்க போது அவர் பதில் சொல்லக்கூடிய தகுதி இருக்க வேண்டும், அந்த நாவில் அந்த வார்த்தை வர வேண்டும். அது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சூழல். அந்த சூழல் அவன் கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பாடமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, தாய்மார்களே, அதாவது கபருடைய வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல, அதாவது சக்கராத் என்பது சாதாரணமானது அல்ல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நேரம் ஓடி போய் கொண்டே இருக்கிறது. அதனால தாய்மார்களே, இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். கபருடைய வேதனையில் இருந்து எப்படி நாம் பாதுகாப்பது, கபருடைய வேதனையில் எப்படி நம்ம அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பது, என்ன செய்ய வேண்டும், அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம எடுத்து சொல்லுவோம். அதனால தாய்மார்களே, நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களுடைய கபருக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த கபருக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் கபருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் அதே மாதிரி நீங்கள் வசியத்தாக நீங்க சொல்லிவிடுங்கள். என்ன தெரியுமா? எங்களுடைய இமாம் அது யாராக இருந்தாலும் சரி, அவர் தொழுக வைக்கணும். ஏன்னா அல்ஹம்து சூரா ஓதுவது முதல் தக்பீர்ல ஃபர்து. அதுல கொஞ்சம் மாற்றம் செய்து விட்டால் தொழுக கூடாமல் போய்விடும். தொழுக கூடாதுன்னு சொன்னா உங்களுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது புரிகிறதே இல்லை. கேட்டா மகன் தொழுக வைப்பான். அட என்னடா தகுதி இருக்கு? நான் பல தடவை கேட்டேன், என்ன தகுதி இருக்கு? அவன் அளவு சூரா சும்மா ஓத சொல்லுங்க பார்க்கலாம், ஒண்ணுமே தெரியாது. அல்ஹம்துன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சொன்னா யாரையும் குறை சொல்லல, தெரிஞ்சுக்கிறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அதாவது ஒரு படிப்பினை இருக்கிறது, நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கிறது.
அந்த முறையை நாம் சரியாக செய்ய வேண்டும் தாய்மார்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கி தருவானாக. நம்முடைய ரூஹ் பிரியக்கூடிய அந்த நேரம் எப்படி ஒரு சொட்டு தண்ணீரிலிருந்து, கடலிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை இலகுவாக நாம் எடுப்போமோ அது மாதிரி நம்முடைய ரூஹை அல்லாஹ் வாங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஃபர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا نستجن يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا وارزقنا وأنت خير الوارثين. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், இங்க கூடி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய, யா அல்லாஹ் இந்த தெருவாசிகளுடைய, இந்த ஊர்வாசிகளுடைய, உலக முஸ்லிம்கள், எங்களுக்கு முன்னே சென்று விட்ட பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நல்லது புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக, எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்துடைய நிலையை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கபரே, யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை பிரிய போது யா அல்லாஹ் லகுவான முறையிலே பிரிவதற்கு உண்டான தௌஃபீக் செய். அல்லாஹ் எங்களுடைய ஒரு சொட்டு தண்ணீரை எப்படி தண்ணீர் தடாகத்திலிருந்து எழுப்பியோ அது மாதிரி எங்களுடைய ரூஹை லகுவான முறையிலே அதை விட லேசாக இருக்கும் என்று சொன்னாலும் அதை எங்களுக்கு யா அல்லாஹ் நீ சாட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்தில் மலக்கள் மூத்து யா அல்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் பாக்கியத்தை தா. யா அல்லாஹ் அந்த தகுதி உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் சக்கராத்துடைய வேதனைகள் யா அல்லாஹ் இல்லாத அளவிற்கு இந்த ரூஹ் வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதியானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய வருமானம் ஹலாலாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் யா அல்லாஹ் தீமையான வாழ்க்கையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சோதனையான வாழ்க்கையை விட்டு பாதுகாத்து அருள்புரி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கு யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது ரப்பே ரஹ்மானே. இந்த நாட்டுடைய சோதனைகளை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஏழை எளிய மக்கள் யா அல்லாஹ் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான வெற்றி எங்களுக்கு தா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய சொந்த பந்தங்கள் யா அல்லாஹ் நிறைய பேர் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே. அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நல்ல முறையில சம்பாதிக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அவர்கள் நல்ல குடும்பத்திற்கு நல்ல முறையில கொடுக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்களில் ஒரு இணக்கம் இல்லாமல் வாழ்கிறார்கள், அந்த இணக்கத்தை நீ கொடு. யா அல்லாஹ் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இங்க கூடி இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நோக்கங்களில் வந்திருப்பார்கள் ரப்பே ரஹ்மானே. எல்லாருடைய தேவைகள் நிறைவேற்றிட்டா. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாருடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய யா அல்லாஹ் அவரவருடைய சொந்த தேவைகள் யா அல்லாஹ் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நீ புரிந்து கொள். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் யா அல்லாஹ் அனைவருடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ கொடு. யா அல்லாஹ் எல்லா தேவையும் நிறைவேற்றிட்டா. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தா. எங்களுடைய எல்லா கடனை நாங்கள் அடைத்து விட வேண்டும் ரப்பே ரஹ்மானே. அதற்கு உண்டான வாய்ப்புகளை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை நோய் உள்ளவர்களாக ஆக்கி விடாதே ரப்பே ரஹ்மானே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பே, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பே. நாங்கள் நோய் நொடி உள்ளவர்களாக எங்கள் வாழ வைத்து விடாதே ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் அருளை கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு யா அல்லாஹ் எங்களை ஆரோக்கியமானவர்களாக வாழச் செய். யா அல்லாஹ் ஆரோக்கியமான உணவுகளை எங்களுக்கு தா. யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை தா. யா அல்லாஹ் மனவேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலிருந்து உடம்பு உறுப்புகள் வெட்டி எடுக்கும் சூழ்நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் எல்லா உறுப்புகளும் நல்ல முறையில் இயங்குவதற்கு உண்டான பாக்கியங்களை தா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ்
நீ மன்னிக்க கூடியவன், நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ரப்பே ரஹ்மானே, எங்களை மன்னித்து அருள்புரி யா அல்லாஹ், மன்னித்து அருள்புரி யா அல்லாஹ். எத்தனை குடும்பங்கள் யா அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜோடிகள் இல்லாமல் தவிக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே, அனைவருக்கும் நீ தகுதி யா அல்லாஹ் தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்து அருள்புரி யா அல்லாஹ். எத்தனை குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் ரப்பே ரஹ்மானே, அனைவருக்கும் யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையை நீ கொடுத்து அருள்புரி யா அல்லாஹ். எத்தனை பேருக்கு வெளிநாடுகளில் இருந்து யா அல்லாஹ் சரியான சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் அந்த சரியான சம்பாத்தியத்தை கூடிய யா அல்லாஹ். வெளிநாடுகளில் இருந்து யா அல்லாஹ் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு தகுந்த ஆதாரங்களை கூடிய யா அல்லாஹ். அந்த நாட்டில் இருந்து யா அல்லாஹ் நல்ல முறையிலே யா அல்லாஹ் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை, அந்த வழிகளை உறுதியான ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்தருள்புரிய ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே, என்னுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்கித்தாய் யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகள் உனக்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போய்விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய வயோதிக காலத்தில் பிள்ளைகள் எங்களை கவனித்துக் கொள்ளும் பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் கைவிட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எத்தனை குடும்பங்களை வயோதிக காலத்தில் பெரியவர்கள் யா அல்லாஹ் அவமதிக்கப்படுகிறார்கள் ரப்பே ரஹ்மானே, அந்த சூழலை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, சிறியவர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள்புரி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கித்தா யா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கபருடைய எங்களுக்கு சொர்க்க பூஞ்சோலையை தா யா அல்லாஹ். நரகத்தின் படுகொலிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே காட்டும் போது ஹாதா ரசூலுல்லாஹ், ஹாதா ஹபீபுல்லாஹ், ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் ஆனந்தத்தையும் எங்களுக்கு தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் மீது அதிகமாக அன்பையும் நேசத்தையும் எங்களுக்கு தா யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை எங்கள் நாம் பரிபூர்ணமாக கொண்டு வர வேண்டும் ரப்பே ரஹ்மானே. முதலில் எங்கள் மீது எங்களுடைய உள்ளத்தில் அவருடைய நேசத்தையும் மரியாதை எங்களுக்கு தா யா அல்லாஹ். பாசத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நல்லோர்கள் மீது யா அல்லாஹ், மார்க்க அறிஞர்கள் மீது நல்ல ஒரு எண்ணத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறிவிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. நாங்கள் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தை நாங்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிடக் கூடாது ரப்பே ரஹ்மானே. உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் உன் கண்ணியத்தின் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واسمح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صلى عليه وسلم. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சைலா அவங்களுடைய வீட்டில் வச்சு இன்ஷா அல்லாஹ் பயான் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள்.